என்று கூட்டி பிடித்து கொண்டு வந்து பார்த்தாள். ஆமா, வெளிச்சத்து கொண்டு வந்து பார்க்கறான். குழந்தை எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கு? கைகால்கள் உறுப்பில்லை, இல்லை. கண்மூக்கு செவி இல்லை, இல்லை. அம்மி குழவி போன்று அங்கும் இங்குமாக உருளுகிறது. அம்மி குழவி கூட ரெண்டு பக்கம் பொடி இருக்கு, அதுக்கு பொடி இல்லை, மொட்டு முழுக்குன்னு இருக்கு. பார்வதி பார்த்தாள், பகவானே, நான் பிள்ளை வரம் கேட்டதற்கு இப்படிப்பட்ட பிடிமுண்டத்தை கொடுத்து விட்டீர்களே, அதானே இந்த குழந்தை வைத்து நான் எப்படி கொஞ்சி விளையாடுவேன் கீழே உருட்டி விட்டுக்கிட்டு இருக்கவா என்று அழுதாள் பார்வதி. சரி, உடனே பகவான் பிரம்மனை அழைத்து அந்த குழந்தைக்கு உருப்படைக்க சொன்னார். பிரம்மா உருப்படைத்தார், பகவான் உயிர் கொடுத்தார். அந்த குழந்தைக்கு பெயர் கொடுக்க வேண்டுமென்று மைந்தன் சுடர் ஒளிவிலே பிறந்த காரணத்தினால் சுடலையீசன் என்றும், முண்டமாக உருண்டதினால் முண்டன் என்றும், இந்த மைந்தன் மயானம் போக வேண்டிய காரணத்தினால் மாயாண்டி என்றும் பேரிட்டு வளர்த்து வருகிறார்கள். சரி, அந்த குழந்தையை தரையிலே விட்டால் தண்டைக்கால் லோகம் என்று, பூமியிலே விட்டார் பொற்பாதங்கள் லோகம் என்று, தோளிலே தொட்டில் கட்டி துடையிலே நடவளர்த்தி நாளொரு மேனியும் பொழுதில் வண்ணமாக வளர்த்து வருகின்றார். சிறப்பாக மாயாண்டி சுடலையீசன் வளர்ந்து வரும்போது